ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஏ சினிமா. இன்னைக்கு மூவி ரெக்கமெண்டேஷன்ல நாம பார்க்க போற படம் த ஹவுஸ்மேட் 2025 சைக்காலஜிக்கல் மிஸ்ட்ரி த்ரில்லர். ஜனவரியில் தியேட்டரில் வெளியான இந்த படம் இப்போ தமிழில் ஓடிடியில் அவைலபிளா இருக்கு. கதை சுருக்கம்: சூழ்நிலை காரணமாக கதையின் ஹீரோயின் எங்கேயாவது வேலைக்கு சேர்ந்தாகணும்னு சொல்லி ஒரு வீட்ல ஹவுஸ்மெய்டா சேர, அந்த வீட்ல இருக்கிற குடும்பம் வெளித்தோற்றத்துல அழகாக இருக்க, பிறகு யோசித்து கூட பார்க்க முடியாத பல ரகசியங்களும் மன அழுத்தங்களும் மறைந்திருக்கின்றன என்பதை ஹீரோயின் எப்படி கையாளுகிறாள் என்பதுதான் இந்த கதை. கதைக்குள் போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்க. ரிவ்யூக்குள் செல்லலாம். மில்லி கேலோவே என்ற பெண், அதாவது படத்தின் ஹீரோயின் சிட்னி ஸ்வீனி, தவிர்க்க முடியாத சில காரணங்களால் பேக்ரவுண்ட் ஃபோர்ஜரி செய்து வின்செஸ்டர் குடும்பத்தில் லிவின் ஹவுஸ்மேடாக வேலைக்கு சேர்கிறாள். அந்த வீட்டில் நினா என்ற மனைவி, ஆண்ட்ரூ என்ற கணவன் மற்றும் மகளுடன் சேர்த்து 3 பேர் மட்டுமே வாழ்கின்றனர். ஹவுஸ் ஓனரின் மனைவியான நினா தான் மில்லியை வேலைக்கு செலக்ட் செய்கிறாள். அந்த இன்டர்வியூ ப்ராசஸில் தான் கர்ப்பமாக இருப்பதாகவும், அதனால் இந்த வீட்டை சுத்தப்படுத்தி கொஞ்சம் சமையலில் ஹெல்ப் பண்றதுக்கு தான் உன்னை வேலைக்கு எடுக்கிறேன், அப்புறம் முக்கியமா என் மகளை கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கோ என்று சொல்ல, ஹவுஸ் ஓனரான ஆண்ட்ரூ மற்றும் மகளும் அங்க வருகிறார்கள். நினா மில்லியை அறிமுகப்படுத்த, ஆண்ட்ரூ கண்டிப்பா உனக்கு வேலைக்கு ஆள் வேணுமான்னு கேட்க, நினா தன் உடல்நிலையை கூறி ஓகே வாங்கி விடுகிறாள். வீட்டிற்கு மேல் தனி அறையில் நைட் மில்லி நன்றாக தூங்கிவிட, காலையில் எழுந்திருக்க லேட் ஆகுது. கீழே வந்து பார்த்தால் நினா கண்லப்பட்ட எல்லா பாத்திரங்களையும் உடைத்து மில்லியை கண்டபடி திட்டுகிறாள். என்னாச்சுன்னு மில்லி கேட்க, நீதான் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த ஸ்பீச் பேப்பரை வேணும்னே எங்கேயோ எடுத்து போட்டுட்டேன்னு பழி போட. மில்லிக்கு ஒன்னும் புரியல. அங்க வந்த ஆண்ட்ரூ தன் மனைவியை சமாதானப்படுத்தி மில்லி கிட்டையும் சாரி கேட்கிறான். நினாவின் நடத்தையில் சந்தேகமடைந்த ஹீரோயின் அவள் கர்ப்பமாக இல்லை என்பதை கண்டுபிடிக்க Due to the video length, part 2 in separate video available in this channel.